வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தாங்க. இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கேங்க. இதை இப்போ நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டை நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி முட்டையில் கீரல்கள் போட்டுக்கலாங்க. இப்படி கீரல்கள் போடும்போது அந்த மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நான் இந்த குழம்பு செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேங்க. கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது வணங்கிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க. இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா அந்த எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயில் வணங்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருங்க. இப்போ வணங்கிருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போது நான் இந்த குழம்பு செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம முட்டை குழம்புக்கு எல்லாம் சோம்பு சேர்த்து செய்யும்போது வாசனையும் அருமையாக இருக்கும். இப்போது சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அந்த எண்ணெயிலேயே அது எல்லாம் நல்லா வணங்கி வரணுங்க. வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 குட்டி குட்டி தக்காளி சேர்த்துருக்கேங்க. அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்தாதாங்க கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வெந்துருங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம காரத்துக்காக மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம பிரட்டி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம மறுபடியும் ஒரு டைம் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அந்த தண்ணியிலேயே தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வரணும். பாருங்கள், குழஞ்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையும் நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அவிச்சு கீரல் போட்டு வச்சுருக்கிற முட்டைகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த குழம்ப கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி மேலே மாற கோரி விடலாங்க. அந்த முட்டை எல்லாத்துலேயும் குழம்பு படுற மாதிரி கோரி விட்டுடலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு நம்ம கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு. அந்த குழம்பு நல்லா வற்றி முட்டை எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது நமக்கு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்குதுங்க. நீங்கள் குழம்பா வேணும்னா கூட கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு.
நாங்கள் இப்போ இந்த முட்டை கிரேவியை சப்பாத்தி கூட சாப்பிட போகிறோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.